ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பயங்கர ட்விஸ்ட்டு தான் வரக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, சிங்கம் வந்து கூண்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கூண்டுக்குள்ளேயே வந்து வந்து இம்சை பண்ணிகிட்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு தான் அது பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க ராஜி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, சிங்கத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் பூனையாக நினச்சி ரொம்ப சீந்திகிட்டே இருக்காங்க. மல்லி வந்து பழைய மல்லியாக மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தெரிச்சு ஓடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜி வந்து அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இதுதான் உங்களோட வந்து அரண்மனையா, இதுதான் உங்கள் அரண்மனையோட கிச்சனா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய ஒருத்தரோட நகையை வந்து திருடிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே மல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்படியெல்லாம் அவர் சொல்லாத, அந்த மாதிரி பர்சன் அவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் திருட மாட்டான், ஆனால் நான் அனுப்பின ஆள் வந்து திருடுற மாதிரி வந்து பழி போட வச்சிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க மல்லி அப்படின்னே சொல்லலாம். டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் எத்தனை நாள் தான் வந்துட்டு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா மல்லியே சொல்லியிருப்பாங்க, நாயை வந்து சும்மா விரட்டிகிட்டே இருந்தால் அது வந்து ஒரு சந்துக்குள்ளே அந்த முளையில் போய் நின்றுட்டு இருக்கும்போது திரும்பவும் வந்து குலைச்சிட்டு வந்து சீண்டதாக பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அவங்களோட குகைக்கே வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட வேலையை அவங்க காட்ட தானே செய்வாங்கங்கிற மாதிரி தான் மல்லி வந்து அவங்களோட சுயரூபத்தை காமிக்க இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அடுத்தது அவங்க ஒரு பெரிய பிளான் பண்ணுவாங்க. அதில் அவங்க சிக்கிட்டாங்க அப்படின்னா வெளியிலே வர முடியாது. நீ எவ்வளோ பிளான் பண்ணி மாட்ட விட்டாலும் ஒரு பிளான்லேயே நான் உன்னை கவித்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஸோ அதுக்கான வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார் சொல்லி தான் வந்து ராஜி போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக ஏதோ ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அவங்க பண்ண விஷயத்தினாலேயே அவங்க மாட்டிட்டா நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு பெருசாக சாதித்த மாதிரி வந்து அவங்களோட ஆளையே வச்சுட்டு அவங்க நகையை வந்து திருடிட்டு போனதாக வந்து காமிக்கணும். அந்த போலீஸில் தான் மாட்டி விடணும். இல்லாட்டா மெயினாக வேலையை விட்டு தூக்கணுங்கிறக்காக தான் மெயினாக இந்த ராஜி இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே சிசிடிவி கேமரா ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க யார் வச்சாங்கங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துரும். ஸோ வந்துட்டு அவங்களோட கையிலேயே அவங்களே வந்து அகப்பட்டுட்டாங்கங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அப்படி இல்லாட்டி மல்லி வந்து பயங்கர செக் பாயிண்ட்டாக வைப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது கூடி விரைவிலே நடக்கும். அதுக்கு வந்து உறுதுணையாக விஜயும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.